ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது நம்ம சண்டே எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி தர்ஷிகா எவிக்ஷன் பற்றியும் போட்டுட்டோம். ஸோ சண்டே வந்து அது நடந்துச்சு, தர்ஷிகா எவிக்ஷனு. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் ரோஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். அதை ரஞ்சித் சார் எழுப்பி வந்து கேப்டன்ஸ் எப்படி இருந்தது, இப்படி பண்ணியிருக்கீங்களே, என்ன பண்ணீங்க கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எப்படி இருந்தது கேப்டன்சின்னு சுற்றி எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது எல்லாருமே கேப்டன் ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படிங்கிற லெவலில் தான் முத்துலேருந்து மஞ்சரிலேருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் எங்கள் தீபக்கை எழுப்பவே இல்லை. அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரஞ்சித் சார் கேப்டன் ஆகணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி அவரை கேப்டன் ஆக்குனதே தீபக் தான். மற்றவங்க எல்லாரோட பாயிண்ட்ஸும் கேட்குற பட்சத்தில் தீபக் சாரையும் கொஞ்சம் எழுப்பி கேட்டிருக்கலாம். என்ன சார் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ரஞ்சித் சாரை கேப்டன் ஆக்குனீங்களா, உங்களுக்கு அவரோட உங்களுக்கு அவரோட கேப்டன்சி எப்படி இருந்தது, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவரை கொஸ்டினே பண்ணலை. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி டீம் வந்து அவருக்கான கேமை மட்டும் ஒரு விதமாக வந்து பாசிட்டிவாக காட்டிட்டு வராங்க. அவரை எந்த இடத்துல நெகட்டிவ் ஷேடில் காட்டக்கூடாது, அவரை டவுன் ஆகக்கூடாது, அவரை வந்து ரொம்பவே கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், வீக்கெண்ட் எபிசோடில் நேற்றை விட இன்றைக்கி தீபக் சார் ரொம்பவே தெளிவாக கார்னரில் உட்காந்தாரு. நேற்று நடுவில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் எப்போல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரோ அப்போல்லாம் கார்னரில் உட்காருவார். அந்த வீக்கெண்ட் எபிசோடில் கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கார், இல்லை ரோஸ்ட் வாங்க போகிறோம், இல்லை கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிடலாம், இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணால் இதில் நம்ம கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிடலாம், ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துடலாம், அப்படி இல்லை மாதிரி இருக்குது அப்படின்னா நடுவில் உட்காருவார். இல்லை நம்மளுக்கான 4 பாயிண்ட்டை தெளிவாக எடுத்து வைக்கலாம், செய்யலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கார்னரில் உட்காருவார். இவர் வந்து கார்னரில் உட்காந்தது ஒரு 3 வாரம் கார்னரில் உட்காந்துருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேப்டனாக இருந்த வீக்கு, அதுக்கப்புறம் மஞ்சரி கேப்டனாக இருக்கிற பட்சத்தில் அப்போ அந்த படைத்தளபதி மஞ்சரி கேப்டன்சி தானே படைத்தளபதி அப்போது, அப்புறம் அவர் கேப்டனாக இருக்கும்போது, அப்புறம் அந்த கேப்டன் டெவில் விஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் வந்தது இல்லைங்களா அப்போது. ஏன்னா அப்போல்லாம் அவர் கரெக்டாக பண்ணியிருப்பார். நேற்று வந்து வீக்கெண்ட் எபிசோடில் அருண் பிரச்சனை, அந்த லேபர் இஷ்யூ அப்படின்ற பட்சத்தில் வரும்னும் போது குழப்பத்தில் நடுவில் உட்காந்துருப்பார். ஆனால் பெருசாக தீபக் சாரை வந்து எதுவும் ரோஸ்ட் விடலை அப்படின்னு தெரிஞ்சோடனே அருணுக்கு தான் எல்லா ரோஸ்ட்டும் விழுந்துச்சு. தீபக் சாரை சும்மா அப்படி தடவிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கார்னரில் உட்காந்துருப்பார். ஸோ இதுதான் அவரோட கேமு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ரஞ்சித் சார் கேப்டன்சி எல்லாருக்கிட்டையும் எழுப்பி கேட்குற பட்சத்தில் அதில் முக்கியமான பிளேயரான தீபக் எழுப்பி கேட்டிருக்கலாம். பட் ஆனால் கேட்கவே இல்லை. எல்லாருமே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சித் சார் அப்போ ஒரு முட்டை எடுத்தது சரியா அப்படின்னா, ரயான்லாம் எடுத்தது சரி தான் சார், எனக்கெல்லாம் சரின்னு தான் தோணுச்சு. ஆனால் அதை வேணான்னு சொன்னவங்களில் அந்த பேசினவங்க அதுக்குள்ளே இருந்தாங்க. அந்த கான்ட்ரவர்சி பேசினவங்க ஸ்கில்டு லேபரு அப்படின்னு பேசுகிற அந்த குரூப் தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க எடுத்ததில் எனக்கு வந்து ஓகே தான் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னதும், ஏன் மற்ற முட்டையெல்லாம் கூட எடுக்கிறாம ஏன் எடுக்கல செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வந்தப்போ முத்து எழுந்து சொல்லுவார், சார் எங்களுக்கு கேப்டனும் ஒருத்தர் இருந்ததே ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி சார் முட்டை எடுக்கிறதுன்னு தோணும், எங்களுக்கு சுத்தமாக அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னு. சௌந்தர்யாலாம் எழுந்து ஆமாம் சார், எனக்கு சார் ரஞ்சித் சார் தான் கேப்டன், அப்பப்போ மறந்தே போயிடுச்சு அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ரஞ்சித்னு கேட்டால், ரஞ்சித் சார் வந்து எப்பயும் போல் சாரி சார், உங்கள் எல்லோரையும் நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னா சாரி என்னும்போது, எனக்கு இது வேணாம் ரஞ்சித் சார், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நீங்கள் திருப்பி இதே சொல்லிருக்கீங்க அப்படின்னு. இதை ஏன் சேனல் ஃபஸ்ட்டே அட்ரஸ் பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட்டே அட்ரஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ அட்ரஸ் பண்ணியிருந்தாலும் சரி, சேனலுக்கு அவரை வெளில அனுப்புறதுக்கான ஒரு ஐடியா இன்னும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் கூட வெளில போவாரான்னு தெரில, ஃப்ரீ டாஸ்க் வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க ஃபேமிலி உள்ளே வர வரைக்கும், அவங்க பிரியா மேம் உள்ளே வர வரைக்கும், அப்புறம் அவர் குழந்தையும் உள்ளே வரும் மேபி, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இவரெல்லாம் வந்து 3rd வீக் 4th வீக்கே போக வேண்டிய பிளேயர், இவரெல்லாம் உள்ள பிளேயராக உட்கார வச்சுட்டு நல்ல கண்டஸ்டன்ஸ்லாம் வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் சேனல் ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களுக்கான கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் உள்ளே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் என்ன தான் திருப்பி சேது சரி ஏன் பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கோவம் வராமலாம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு இடத்துல போட்டு கொடுத்துட்டாரு. ஐ மீன் சௌந்தர்யாவை இவர் திட்டினதை அந்த பேட்சை வச்சு வாயை தைக்கணுமோ என்னமோ சொல்லிட்டு இருக்கார் போல் அந்த லேபர் டாஸ்கில். அது ஏதோ ஒரு இடத்துல சொல்கிற பட்சத்தில் அங்கே ஜெஃப்ரி இருந்தார் போல இருக்குது. பட் ஆனால் யார் பக்கத்தில் இருந்தாங்கன்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பலை. டக்குன்னு நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு கோவம் வராமலாம் இல்லைல்ல, கோவம் வருது இல்லை அப்படின்னும் போது அவர் எப்படி சொல்லி சமாளித்தாலுமே அவர் வாயை திறக்கிற மாதிரி இல்லை.
ஹோஸ்ட்டுக்கும் செம்ம டஃப் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஏன் பிக் பாஸ்க்கே டஃப் கொடுத்துட்ருக்காருன்னு தான் சொல்லணும். 7 வாரமாக சாரி 10 வீக்ஸாக நான் நல்லவன் தான், எனக்கு கோவமே வராது அப்படிங்கிற ஆங்கிளில் அந்த மாஸ்க் அவர் இன்னும் கழட்டவே இல்லை. இதுக்கு மேலேயும் கழட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்ட்ராங்காக பிபி டீம் கூட அக்ரிமெண்ட் போடுற பட்சத்துலேயே நான் 3 மாதத்துக்கு வாயே திறக்க மாட்டேன். அப்படியே கோவம் வந்தாலும் அப்படியே பூசி மழுப்பி அப்படியே அழுத்திட்டு இருப்பேன் அப்படிங்கிற லெவலில் தான் அவர் இருக்கார். ஏன்னா அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. அதனால் வந்துட்டு அவருக்கு கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைனா வர்ற கோவத்தை காட்டாமல் அதை எப்படி சட்டிலாக காட்டணும் அப்படின்லாம் நல்லாவே நடிச்சிட்ருக்காரு. அதை இவ்வளோ நாள் நடிக்க முடியுமான்னு கேட்டால் அவர் அவ்வளோ நல்லா நடிக்கிறாரு அப்படின்னும்போது கண்டிப்பாக நடிக்க முடியும் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் இது உள்ளே வந்ததே, இந்த கேம்குள்ளே வந்ததே அவருக்கான நெகட்டிவ் ஷேட் வெளில இருக்கிறத பாசிட்டிவாக காட்டணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த வேலையை அவர் சூப்பராக செய்கிறார். கப்பு வின் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் அது செம்மையாக செஞ்சிட்ருக்காரு அந்த வேலையை. நான் பாசிட்டிவ் தான் அப்படின்னு வெளில இருக்க நெகட்டிவ் ஷேடை மாற்றி பாசிட்டிவாக காட்ட ரொம்பவே அழுத்தமாக தான் இருக்கார் அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் இங்கே உள்ள வந்ததே வந்து அந்த வெற்றியாளராக நானும் காட்டிக்கணும், டாஸ்க் காட்டிக்கணும் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி ரஞ்சித் சார் சொல்லும்போது, என்ன சார் சொன்னீங்க அப்படின்னு சேது சார் வந்து கலாய்ச்ச மூமெண்ட்லாம் நல்லா தான் இருந்தது. பட் என்ன கலாய்ச்சாலும் அவர் செய்கிறது தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அதெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு வழியாக இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாமல் சொன்னார். ஆனால் அவர் பண்ணுவாரான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்று. அதுக்கப்புறம் தர்ஷிகா எவிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணது பவித்ரா தான். அங்கேயுமே விஷால் கிட்ட வந்து அவங்க கிளம்பும்போது விஷால் கிட்ட வந்து கப்பு முக்கியம்னு இவங்க கேம் பாதிக்கப்படுதுன்னு சொன்ன பவித்ராக்கு இவங்க எதுவும் சொல்லலை. ஆனால் திருப்பி விஷால் கிட்ட தான் போய் கப்பு முக்கியம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மாவோடது ரிங்கு எதையோ கூட அவருக்கு வந்து அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, செயினில் இது பண்ணுற மாதிரி. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து அருண்கிட்ட மற்ற யார்கிட்டலாம் விஷால் சொல்கிறார், அவ்வளோ சென்டிமெண்ட்டாக அதை கொடுத்துட்டு போகிறா அப்படின்னும்போது அவளோட அந்த அஃபெக்ஷன் மேலே நான் அவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்கேன்டா இப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெளில வந்து பிளாஸ்மாவில் பேசும்போதும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்பயுமே சேது சார் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ நல்ல அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களோடது கேம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும்போது, நல்லா தான் சார் இருக்குது, நல்லா அதாவது என்ன சொல்கிறது, உள்ளே நான் அழக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்தோன்னே எனக்கே எமோஷனல் ஆகிடுச்சு அப்படின்னும்போது, நீங்கள் ஒரு நல்ல பிளேயர், எங்கே உங்கள் பிளேயர் ஸ்டக் ஆச்சுன்னு யோசிச்சிங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னும் போது அவங்க பூசி மழுப்பு, இல்லை சார் நான் எப்பயுமே என் கேம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் யோசித்தேன், பெஸ்ட்டாக கொடுக்கணும் பூசி மழுப்புறாங்க, அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அந்த வீடியோஸ்லேயும் அவங்களுக்கு போட்டு காட்டின அந்த வீடியோஸ்லேயுமே வந்து இவங்களோட அந்த விஷயம் மட்டும் க்யூட்டாக எடுத்தாங்க, அங்கே எடிட் பண்ணி போட்டதை தான் வந்து திருப்பி விஷாலை பார்த்து பேசும்போது பிளாஸ்மாலையுமே க்யூட்டாக இருக்குடா விஷால், செம்மையாக இருக்குடா விஷால் அப்படின்றாங்க. பக்கத்தில் மைண்ட் வைஸ் நம்மளுக்கும் சேது சாருக்கும் இவங்க திருந்தவே போகிறதில்ல போலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா திருப்பி வந்து சேது சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் கேம் அடிவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்களா, அந்த மாதிரி உங்கள் உள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஏதாவது சொல்லணுமானா ஃபஸ்ட்டு விஷால் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து தெரியாமல் பண்ணாங்களா அப்படிங்கிறத விட இவங்க ஏதோ ஒரு ஐடியாவில் நிஜமாகவே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது போல இருக்குது, அது வெளில போயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. பட் ஆனால் அது கண்டினியூ ஆகலைன்றது அவங்களோட பர்சனல். ஆனால் அவங்க கேமை விட்டு கொடுத்துட்டு விஷால் வந்து வின் பண்ணோன்னு சொன்னதெல்லாம் விஷாலை விட தர்ஷிகா நல்ல பிளேயரு. ஆனால் அவங்க கேமை ஏதோ ஒரு இடத்துல அவங்க தொலைச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட வெளி உலகத்துக்கு நம்ம ஆல் த பெஸ்ட் சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க நல்லா அவங்களோட 200% கொடுத்துருக்கலாம். தேவையில்லாத விஷயத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க கண்டென்ட்டை விட்டுட்டாங்க, கண்டென்ட் கொடுக்காம. ஆனால் அது ஒத்துக்கவும் அவங்களுக்கு மனசு இல்லை. மேபி அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து நிஜமாகவே வந்து அது வந்து அவங்க லைஃப்க்கு யூஸ் ஆகும்னா அது ட்ரூவாக நம்ம விஷ் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் சேனலோட ஸ்ட்ராட்டஜின்னு இன்னொன்று இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் நேற்று சத்யாவும் எவிக்ஷன் பண்ணியிருக்காங்க, தர்ஷிகாவும் எவிக் பண்ணியிருக்காங்க. நியாயமாக பார்த்தா தர்ஷிகாவை எவிக் பண்ணுறதுனால விஷால் கேம் ஃபேராக இருக்குமா, இல்லை விஷாலை எவிக் பண்ணியிருந்தால் தர்ஷிகா கேம் ஃபேராக இருக்குமான்னு கேட்டால், விஷாலை விட தர்ஷிகா உள்ளே இருந்திருந்தால் மேபி ஆடி இருக்கலாம், விஷாலை வெளில அமைச்சிருந்தா. பட் ஆனால் சேனலோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷாலை டாப் 5ல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன் வினராக கொண்டு வர கூட ட்ரை பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கான விஷயமா விஷாலோட ஃபேன்ஸு இல்லை விஷாலோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிற அந்த குரூப்பிசம்லேருந்து 2 பேரை வெளில அனுப்பிச்சா சத்யாவையும் தர்ஷிகாவையும் அவங்களோட ஓட்டு இனிமே விஷாலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு நல்ல ஜம்ப்பு கொடுப்போம், ஓட்டிங்கில் வந்து விஷாலுக்கு ஒரு நல்ல ஜம்ப் கிடைக்கும் அப்படின்னு சேனல் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேப்டன்சி டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா முத்து, ஜாக்லின், விஷால் தானே. அதுலேயுமே நம்ம வந்து விஷாலை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணதே அன்ஃபேர்னு சொல்கிறோம். அந்த கேப்டன்சி டாஸ்க்கையும் விஷால் தான் வின் பண்ணியிருக்காரு, முத்துவும் ஜாக்லினும் வின் பண்ணலை.
அதே சமயத்தில் அங்கே கேம் சேஞ்சராக இருந்தது ராணவ்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் விஷால் இந்த வாரம் கேப்டன்சி ஆக்கி தர்ஷிகாவை வெளில அமிச்சு விஷால் கேமை ஷைன் பண்ணுறதுக்காக டீம் எதையோ ஒன்று பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த டாப் மிச்சம் இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபெஷன் ரூமில் தனியாக வந்து ஒருத்தராக வந்து சேது சார்கிட்ட பேசலாம். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேம் எப்படி ஆடணும், இல்லை என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு நல்லா தான் இருந்தது. அது எப்பயுமே எல்லா சீசன்லேயும் நடக்கிறது தான். ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி தான் வராரு. அவர் வந்து இதுக்கு மேலே நான் தனி கேம் ஆடுறேன் சார் அப்படின்றாரு. அந்த என்எஃபிக்கு அப்புறம் நீ மற்றவங்க கிட்ட கேட்டு வாங்கின மாதிரி தான் அது இருக்குது, போனால் போட்டோன்னு உனக்கு அவங்க கொடுத்தா மாதிரி இருக்குது என்எஃபின்னு சொன்னதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல நான் இது வரைக்கும் போனது போட்டோம் சார், ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து சரியாக ஆடலாங்கிறது மாரி இனிமேல் நான் எனக்காக கேமை தனியாக இண்டிவிஜுவலாக ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாகவே அண்ணா நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டில் இருந்த கான்ஃபிடன்ஸ் நான் இப்போ நல்லா ஆடுறேனான்னு கேட்டால் எனக்கே தெரியுது சார், நான் இனிமேல் நான் ஃபயர் மூட் ஆடுறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து அவரே மண்டே கழுவினது அவர் வாயிலே சொல்லிடுறாரு. நான் காலையிலலாம் சம்டைம்ஸ் சீக்கிரமாக எழுந்துட்டு யார் மண்டே கழுவணுமோ கழுவிட்டு என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரி அவரே வார்த்தை விட்டுறாரு. ஆனால் நம்ம வந்து முத்து வந்து மற்றவங்க மண்டே கழுவினாருன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டாலோ வீடியோஸில் போட்டாலோ அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அவரே அதை தான் பண்ணுறேன்னு அவர் வாயிலே தான் ஒத்துக்கிட்டாரு. அதை பண்ணி தான் அவர் அந்த கேம் ஆடுறாரு அப்படின்னு. ஸோ அவர் அந்த வாயை வச்சுக்கிட்டு தான் கேம் ஆடுறாரு. ஸோ நீங்கள் நல்லா தான் ஆடுறீங்க, ஆனால் பேசுறது கொஞ்சம் கிறிஸ்பாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கானது விஷயம் சொல்லிடுறாங்க. அதான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா பேசினதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்யூட்டாக இருந்தது. ரயானும் கொஞ்சம் நேரம் பேசினார். ஸோ வந்து அதுக்கப்புறம் அருணுக்கு அட்வைஸ் பண்ணது எல்லாருக்குமே. அப்புறம் எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் இது எப்படி இருந்தால் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சௌந்தர்யா என்ன அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க சார் வெளில அப்படின்னு. ஏன்னா ஒருத்தரை தான் கூப்பிட்டு உள்ளே பேசுகிறாரு. உள்ளே பேசினதை வெளில பேசுவாதீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபன் மோடில் அது சொல்லிடுறாங்க. அப்புறம் அன்ஷிதா உங்கள் கேம் நல்லா தான் இருக்கா, ஆனால் வன்மத்தை கொட்டாமல் டாஸ்க்கை விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லா தான் இருந்தது. வெளில போய் சௌந்தர்யா ஒன்று வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சௌந்தர்யா, ஏன்னா லாஸ்ட்டாக சௌந்தர்யா தான் வருவாங்க. அது கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது அன்ஷிதா சௌந்தர்யா அந்த மூமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அவங்க சௌந்தர்யா பேசினது எல்லாம் இனிமேல் கேம் ஆடுங்க, இன்னும் 4-5 வாரம் என்ன பண்ண போகிறீங்க இப்படி ஆடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு லுக் ஆடுறவங்களுக்கு ரயானுக்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் நல்லாவே ஆடினீங்க, உங்கள் இண்டிவிஜுவல் கேமே இன்னும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி ஆடுங்க. நிஜமாகவே ரயான் நிறைய பண்ணியிருக்காருங்க இந்த வாரம். 24/7 நிறைய வந்துச்சு. அவர் அங்கங்கே உட்காந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை அவர் யோசித்தது எல்லாம். பட் ஆனால் 1 ஹவரில் சரியாக காட்டலை. இன்னும் என்னன்னு கேட்டால் சாட்டர்டே எபிசோட்லேயும் சரி சண்டே எபிசோட்லேயும் சரி அருணோடதும் கொஞ்சம் நிறைய கட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. திருப்பி அந்த ஸ்கில்டு அந்த லேபர் அப்படின்னு வர்ற பட்சத்தில் அதுவும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரயானுமே வந்து கொஞ்சம் நல்லா ரயானை பார்த்திங்கன்னா நேற்றோ இன்றைக்கும் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். அந்த ஞானக்கண்ணில் பார்க்குறாரு செய்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அங்கே போயிருக்கு. பட் ஆனால் டீம் நம்மளுக்கு அதை காட்டலை 1 ஹவரில். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ கொஞ்சம் வந்து ரயான் பண்ணுறாருன்னும் போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், உங்கள் இண்டிவிஜுவல் கேம் இந்த வாரம் நல்லா இருந்ததுன்னு அதுக்கு தான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல டீமு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் ARM அதில் தான் யாரோ டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் ஃபஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அருண் தான் வராரு. அருண் அன்ஷிதா அவங்க வருவாங்க. எம் பார்த்திங்கன்னா முத்து மஞ்சரி இந்த 2த்துல ஏதோ ஒன்று. ஆறுன்னு பார்த்தா அது ரயானா ராணவா அப்படின்னு வந்து நிற்கிது. ஸோ இதுலேருந்து தான் யாராவது வருவாங்க அப்படின்னு. அப்போ விஷாலெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் விஷாலை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா இந்த இதுலேருந்து தான் யாராவது வருவாங்க அப்படின்னு. ஸோ இது தாங்க ஓவராலாக நடந்தது. பெருசாக எதுவும் நடக்கலை. ஸோ இந்த வாரம் தான் முக்கியமாக கேம் ஆடுறதுக்குரிய டாஸ்க் இருக்கிற வாரம் இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லாம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் பணப்பெட்டி, அதுக்கப்புறம் ஃபினாலே டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி வர பட்சத்தில் கேமுன்னு வந்துச்சுன்னா பெருசாக டாஸ்க்கு அப்படின்னா இந்த ஒரு வாரம் தான் இருக்கும். ஸோ இதில் யார் எந்த எஃபோர்ட் போடுறாங்கன்னு பார்க்கணும். தேங்க்யூ கைஸ். நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.